வாழ்க வளமுடன். இறைக்கு நன்றி, என் குருவுக்கு நன்றி, இந்த குருவுக்கு அறிமுகப்படுத்திய காயத்ரி அக்காவுக்கும் நன்றி. ஸோ அவங்க மூலியமாக தான் ஐயா எனக்கு பழக்கங்க. ஓகே. ஸோ நான் வந்து பிறந்தது வளர்ந்தது எல்லாம் கோயம்புத்தூருங்க. என்னோட இது பார்த்தீங்கன்னா, என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷமாக சென்னையில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ நான் பயிற்சிகள் எல்லாமே கற்றுக்கிட்டது வந்து சென்னையில் தான் வந்து ஐயா சொல்லி கொடுத்துருந்தாரு. அங்கே தான் வந்து நற்கர்ம விருத்தி அடுத்தடுத்த ஸ்டேஜ் நம்ம அங்கே தான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷனோட பவர் என்ன அப்படிங்கிறது நான் ரியலைஸ் பண்ணேன். ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் நிறையா பேர் சொல்லுவாங்க, அது என்னோட வாழ்க்கையில் நடக்கலை அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மேனிஃபெஸ்டேஷனோட பவர் என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளுக்கே ரியலைஸ் ஆகாமல் அந்த வேர்ட்ஸ் போடுறதுனால எவ்வளோ அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது என்னோட வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நானும் என்னோட ஒய்ஃப் பிரபா அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களும் இந்த பயிற்சியை 2 பேர் சேர்ந்து தான் பண்ணோம். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கப்புறம் அவங்களும் கரெக்டாக பின்னாடியே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேருமே சேர்ந்து ஃபேமிலியில் பண்ணும்போது அதோட பவர் ஒன்றையுமே நல்லாவே தெரிய முடிஞ்சுது. ஏன்னா ஒருத்தர் பண்ணுறதை விட 2 பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து பண்ணும்போது அதோட இன்டென்சிட்டி டெஃபினட்டாக மாறத்தான் செய்யுது. அப்போ நான் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது கோவிடுக்கு முன்னாடி நான் அந்த பயிற்சி எடுத்தேன். அந்த கோவிட் காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பிரச்சனை இருந்துச்சு. சம்பளத்தை வந்து ஸ்லாஷ் பண்ணாங்க. ஜாப் இருக்குமா இருக்காமல் போயிடுமா அப்படிங்கிற அளவுக்கு சில சேலஞ்சஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் நான் ஒரே ஒரு இது இப்போ ஐயா சொன்ன மாதிரி ஷார்ட் டேர்ம் அப்ஜெக்டிவ், லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ், நம்ம அந்த மெடிடேஷன் பண்ணோன்னு நம்ம 2யும் பண்ணிகிட்டு இருப்போம். போடும்போது ஒரு நல்ல ஜாபு, பீஸ் அண்ட் ஜாய் இருக்கணும், ஹாப்பினஸ் இருக்கணும். சம்பளம் கூட முக்கியம் இல்லை, எனக்கு பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருக்கணும் நம்ம செய்கிற வேலையிலன்னு போட்டிருந்தோம். சடனாக சென்னையில் இருந்த இது 15 வருஷமாக எனக்கு சென்னை விட்டு வர்ற ஐடியாவே இல்லை. ஆக்சுவலாக சொல்ல போனால் சொந்த ஊர் இதாக இருந்தாலும் எனக்கு மார்க்கெட்டிங்கில் இருக்கிறதுனால எனக்கு இங்கெல்லாம் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா, எனக்கு சம்பளத்தை இங்கே மேட்ச் பண்ண முடியுமா அப்படிங்கிற இதே இல்லை. பட் ஆல் ஆஃப் அ சடன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எனக்கு ஒரு கால் ஃபர் வந்துச்சு, ஒரு ஐடி ஆர்கனைசேஷன்லேருந்து. பார்த்தீங்கன்னா க்ரோத்தோட எனக்கு இங்கே மேட்ச் பண்ணாங்க. ஸோ சடனாக வந்து சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வரக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் வந்து ஐயா சொல்லுவார், அந்த கண்ணை மூடிட்டு விஷுவலைஸ் பண்ணுங்க உங்களோட லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு 3-4 இயர்ஸ் நம்ம பயிற்சி பண்ணுறதுக்கு முன்னாடிருந்தே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த இயற்கை சார்ந்து, இன்னைக்கு ஐயா கூட சொன்னார், இந்த மாதிரி இடங்களுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி, மலையும் மலை சார்ந்த இடமும், ஸோ தற்சார்பு வாழ்க்கை, மரபு கட்டுமானம், இந்த மாதிரி இதில் வந்து என்னோட ஈர்ப்பு நம்பாவே ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. ஸோ நான் ஒரு விவசாய பூமி வாங்கணுங்கிறது என்னோட இது. லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ்ல ஐயா சொல்லும் போது நான் கண்ணை மூடி என்ன விஷுவலைஸ் பண்ணேன்னா, ஒரு பெரிய ஒரு லேண்டு, அந்த லேண்டில் நானும் ஒய்ஃபு குழந்தைங்களாம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி, அதை சுற்றி மலைகள் இருக்கிற மாதிரி, இயற்கை சூழ்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு ப்ரேயராக நானும் ஒய்ஃபு வந்து ஒரு எழுதி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து டிஃபைன் பண்ணோம் இல்லைங்களா. அப்போ வந்து ஒரு 6 ஏக்கர் ஆஃப் ஃபர்டைல் லேண்ட், அந்த லேண்டோட டைமென்ஷன் கூட மென்ஷன் பண்ணுறோம். 6 ஏக்கர்ஸ் வாங்கணும், ஒரு ஃபர்டைல் லேண்ட் வாங்கணும், அதில் வந்து சரௌண்டட் பை நேச்சர் இருக்கணும். அப்புறம் வந்து அந்த இடத்துல தண்ணி இருக்கணும், வசதிகள் இருக்கணும், எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே எழுதி வச்சு பண்ணோம். இது அப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து அந்த டைமில் ரெகுலராக பயிற்சி பண்ணிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக 2 பேருமே சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் அதெல்லாம் எழுதி வச்சுட்டு அப்புறம் கோயம்புத்தூர் வந்தோன்னே எங்கள் அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு இந்த இதெல்லாம். அப்புறம் மறுபடியும் வந்து ஒரு வாரம் ஒரு 1 மந்த் பண்ணுவோம், நடுவில் ஒரு சின்ன பிரேக் இருக்கும். பட் ஆழமாக அந்த விதை வந்து ஐயா போட்ட விதை வந்து எப்படின்னா, நாங்கள் எப்பவுமே அது பேசுவோம், அந்த பண்ணிட்டு இருக்கும்போது பயிற்சி பண்ணும்போது எப்படி இருக்கும், அந்த பயிற்சியிலேருந்து வெளியில் வந்தால் எப்படி இருக்குங்கிற அனுபவம் 100% நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஒரு மேடம் கூட சொன்னாங்க, அது வந்து போட்ட விதை எங்கேயும் போகாது, உங்களுக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடும். ஏன்னா நம்ம இதில் வாழ்ந்திருக்கோம் இல்லையா, இதில் அனுபவிச்ச அந்த இன்பத்தை வந்து மறுபடியும் விட்டீங்கனாலும் அந்த இடத்துக்கு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடும். ஸோ அதுதான் நாங்கள் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போது அந்த இடத்துல நாங்கள் போட்ட அந்த மேனிஃபெஸ்டேஷன் நடந்திருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இப்போ சொல்லணும். ஐயாட்ட வந்து டைரெக்டாக பார்த்து தான் நானும் 2 பேர் சேர்ந்து சொல்லணும்னு நினச்சோம். சார் வந்து ஒரு ஃபீட்பேக் செஷன்லேயே கொடுங்கன்னு சொன்னார். அட்டப்பாடி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இங்கேருந்து ஆனகட்டியிலேருந்து அட்டப்பாடிங்க.
அந்த இடத்துல வந்து நிலம் வாங்கலாம்னு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். சென்னையில் ஒரு சிங்கிள் பெட்ரூம் வச்சுருந்தோம். அதை சோல்ட் பண்ணிட்டோம். ஒரு ஒரு 24 lakhsக்கு சோல்ட் பண்ணோம். அப்புறம் இங்கே நிலம் வாங்கினான். ஏன்னா 6 ஏக்கர் போட்டிருந்தது. இங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஏக்கரே வந்து 55 லட்சம் 60 லட்சம் ரூபா சொன்னாங்க. அது ரிவர் பெட் ஒட்டி, சிறுவாணி ரிவர் பெட் ஒட்டி, பவானி ரிவர் பெட் ஒட்டி 60 லட்சம், 1 கோடி, 80 லட்சம் இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ஏன்னா ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கணும்னு நினைச்சேன். அப்போ அதுக்கு வந்து 1 ஏக்கர் பத்தாது அப்படிங்கிறனால சர்ச் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து மைண்டில் வந்து என்னடா ஒரு இருக்கிற ரேட்டு இதெல்லாம் விலைவாசிலாம் பார்த்தோன்னா 1 ஏக்கர் வாங்குறதே பெரிய விஷயமா தான் இருக்குது. எவ்வளோ கடன் வாங்க முடியும்? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% தான் வந்து ஒயிட்டாக இருக்கும். இது எல்லாமே வந்து 90% வந்து அந்த இடத்துல அந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க, கிரயம் பண்ணுவாங்க. ஸோ லோனும் கிடைக்காது. அப்போ நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், மிராக்கிள் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மிராக்கிள் எப்படி நடந்துச்சு அப்படின்னா, என்னோட ஒய்ஃப் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. மண்டே டு ஃப்ரைடே போய் அவங்க ஸ்கவுட் பண்ணுவாங்க, நிலங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாங்க. அதில் ஒரு செலக்ட் பண்ணி 4-5 வைப்பாங்க. நான் மறுபடி சாட்டர்டே சண்டே போயிட்டு நானும் சேர்ந்து இந்த இது பண்ணிகிட்டே இருந்தோம். ஃபைனலாக போய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஒரு விஷயத்த நான் காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருந்தது. ரிவர் பெட்டை ஒட்டியே போனோம் அப்படின்னா விலை ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ரோட் ஃபேஸ், ஏன்னா இங்கேருந்து நம்ம 40 கிலோமீட்டர் போயிடுறோம் வேறு ஊருக்கு. அதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் உள்ளே தள்ளி போனால் என்ன போகுதுங்க. ஸோ அந்த ஒரு காம்ப்ரமைஸ். அப்புறம் ஒரு சின்ன அந்த வாட்டர் பெட்லேருந்து வெளியில் வந்தனால கிட்டத்தட்ட 75 லட்சம் ரூபாய்க்கு நெகோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 52 lakhsல கம்ப்ளீட் பண்ணோம். பார்த்து ஒரு 5 ஏக்கர் கிடச்சிதுங்க. அப்போது மறுபடியும் ஒரு கேள்வி இருக்கும், போட்டது வந்து 6 ஏக்கர் தான் இல்லைங்களா, 5 ஏக்கர் தான் கிடச்சிது. ஒருவேளை நான் நினச்சேன், சரி நம்ம வந்து கன்சிஸ்டன்சியாக இல்லாதனால ஏதாவது ஒரு ஏக்கர் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேதான் இருக்கும் அப்படின்லாம் இல்லைங்க. எக்ஸாக்டாக 6 ஏக்கர்ஸ். ஏன்னா 5 ஏக்கருக்கு தான் வந்து கிரயம், அதாவது பட்டா இருக்குது. அந்த 1 ஏக்கர் பக்கத்தில் இருக்கிற லேண்டு வந்து அவங்க ஒன்றும் அதை ரெடி பண்ணல. அந்த டாக்குமெண்டேஷன் ரெடி பண்ணாங்கன்னா அது நாளைக்கு எங்களுக்கு தான் தந்தானோ, அதை தவிர்த்து அவங்களுக்கும் வழிகள் இல்லை. அப்போ 6 ஏக்கர்ஸ் எக்ஸாக்டாக கிடச்சிருச்சு. இந்த ஸ்பேன் ஆஃப் ஒரு அந்த கோவிட் காலம் தான் சொல்லுவோம். ஒரு 3 வருஷத்துல வந்து லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் 3 வருஷத்துல அச்சீவ் பண்ண முடிஞ்சது. நம்ம என்ன கேட்டோமோ அது எக்ஸாக்டாக கிடைச்சது. ஸோ அதுக்கு மணியும் கூட பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக சொல்லிட்டு இருந்தேன், சார்ட்டிங் கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு 3 நண்பர் மட்டும்தான் சூஸ் பண்ணேன். எனக்கு சென்னையிலேருந்து வந்த காசு ஒரு 30 லட்சம் ரூபா கடன் வாங்கணும். அந்த 30 லட்சம் ரூபா எப்படி வரப்போகுதுங்கிறது ஐடியாவே இல்லை. ஆனால் தைரியமாக போய் நெகோஷியேட் பண்ணேன். 52 லட்சம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு நண்பர்கிட்ட 2 லட்சம் ரூபா கேட்குறேன், 5 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. ஒருத்தர்கிட்ட நான் 2 லட்சம் ரூபா கேட்குறேன், 5 லட்சம் ரூபா கொடுக்குறாரு. ஒருத்தர்கிட்ட 5 லட்சம் ரூபா கேட்குறேன், 10 லட்சமா தராரு. ஸோ இது உண்மையாலுமே ஒரு கூஸ் பம்ப்ஸ் தான் எனக்கு வந்துச்சு. ஏன்னா நான் எல்லாமே கடன் வட்டிக்கு வாங்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நண்பர்கள்ட்ட போய் எப்படிங்க ஒரு 10 லட்சம் ரூபா கொடுன்னு என்ன யார் கேட்டாலும், இப்போ நார்மலாகவே நம்ம 5 லட்சம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, மச்சான் 2 லட்சம் தான் இருக்குது, இந்த வச்சுக்கோ. இதுதானுங்க நார்மலாக நடக்கிறதானுங்க. இல்லை ஒன்று இல்லைன்றுவாங்க, இல்லை 2 லட்சம் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம கேட்கறதுக்கு மேலே கொடுத்தது இது உண்மையாலுமே ஒரு மிராக்கிளாக மட்டுமே தான் நான் பார்க்குறேன். அதனால ஐயாவை நேரில் பார்த்து தான் இதை சொல்லணும்னு சொல்லிட்டு நானும் ஒய்ஃப் அப்போ உடனே நம்மளோட இந்த செஷன் நடக்கிறதா இருந்துச்சு. சரி ஐயாவை நேர்லேயே வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் ப்ளஸ் செட்டின் கோல்டு லோன்ஸ் எல்லாமே வச்சு நாங்கள் அந்த இடத்த வாங்கிட்டோங்க. ஐயா மிக்க நன்றி. அது வந்து மேனிஃபெஸ்டேஷனோட பவர், மிராக்கிள். அதான் நிறைய பேர் சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா எப்படினாலும் நடக்கும் அப்படின்னு. அது எப்படிங்க நடக்கும்? காசுல என்ன சும்மாவா வந்துடும்? நம்மளும் திருப்பி கட்டணும்ல, வட்டி இருக்கு, எவ்வளோ விஷயம் இருக்கு. ஆனால் எல்லாமே நடந்துச்சு, எந்த பெயின் இல்லாமல் நடந்துச்சு. எல்லாமே டக்குன்னு கையில் வந்து விழுந்துச்சுங்க. உண்மையாலுமே அந்த பவர் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கப்புறம் நான் சொல்லிகிட்டே இருப்போம், ஒவ்வொரு வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது பேசுவோம். இதை நம்ம விடக்கூடாது. இந்த பயிற்சியை எவ்வளோ பெரிய விஷயம் நம்மளுக்கு லைஃப்பில் நடந்திருக்கு. இதை கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு தான் இருக்கணும். நாங்கள் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அதை கண்டினியூ பண்ணுவோம். மிக்க நன்றி.